பார்த்திபன் சாரை பற்றி பேச போகிறோம். இந்த மாதிரி விளையாட்டாக பேச போய் தான் சார் ஒரு மேடையில் வந்து அவர் ஒரு கமெண்ட் அடிக்க, அதுக்கு வந்து நேரடியாக த்ரிஷா அவர்களே ஒரு ட்வீட் போட அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி விவகாரமாக ஆயிடுச்சு. அது என்னன்னு நம்ம நேர்களுக்கு நீங்கள் தொகுத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேருந்து நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலியாக பார்த்தீங்கன்னா அவர் விளையாட்டாலாம் பேசலை. அவர் வந்து வினயம் தான் பேசி வினயமாக தான் பேசியிருந்தாரு, விஷமமாக தான் பேசியிருந்தாரு. நடக்கிற பிரச்சனையை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு யூடியூப் சேனலுடைய விழா அது. அதில் வந்து த்ரிஷாவை வந்து ஃபோட்டோவை ஸ்ட்ரீம் பண்ணி கேட்குறாங்க. அப்படின்னு கேட்குறாங்க, இவங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரேபிட் ஃபயர் மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கும்போது சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வேறு யார் ஃபோட்டோ போட்டு ஏதாவது கேட்டுடுறாங்க. ஆமாம், கேட்க தானே செய்வாங்க. கரண்ட் இஷ்யூவில் இருக்கிறவங்க, கரண்ட்டில் கனெக்ட் ஆனவங்களோட ஃபோட்டோ பற்றி தான் கேட்பாங்க. அப்போ தான் அது வியூவர்ஸ் நல்லா போகும், ஆடியன்ஸுமே அதை தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து க்ரௌடு இருந்திருக்காங்க, ஆடியன்ஸ் க்ரௌடு இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா குந்தவை 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 அப்படின்னு வந்து சவுண்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பொன்னியின் செல்வனில் குந்தவையாக நடிச்சிருந்தாங்கல்ல, அதனால சவுண்டு போட்டிருக்காங்க. பார்த்திபன் உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னாலே சும்மாவே வந்து அப்படி போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி கண்ணில் தூவிட்டு போகிற மாதிரி டக்குன்னு பேசுவார். அவர் பார்த்தீங்கன்னா குந்தவை அப்படின்னோடனே அவர் வந்து குந்தவை வீட்லேயே குந்த வச்சிருக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது பெரிய சர்ச்சையாயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேண்டான்னு அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை ரிமூவ் பண்ண சொல்லி அந்த 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 யூடியூப் சேனல்கிட்டே சொல்லிட்டார். மெயின் ஸ்ட்ரீம்லேயே ரிமூவ் பண்ண மாட்டாங்க, யூடியூப்ல பண்ணுவாங்களா? இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த சேனல் சார்பாக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. உட்காந்துருந்தாங்கல்ல ஆடியன்ஸு, அவங்க யாரோ செல்ஃபோனில் எடுத்த வீடியோ அதுதான் பார்த்தீங்கன்னா லீக் ஆகி பெரிய லெவலில் சர்ச்சையாக மாறிடுச்சு.